நகருக்கு கண்ணகியுடன் வருகிறாள் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டுகிறாள் கண்ணகி. பழைய நாட்டை ஆளும் மன்னா வாழ்க, நீதியின் அரசே வாழ்க, உமது புகழ் ஓங்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. வணக்கம் மன்னா. அரசே அரசே, நமது அரண்மனை வாயில் முன் அழுது கண்களோடு தலைவீர்கள் ஒரு பெண் நிற்கிறாய். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன உயரமோ கேட்டாயா? கேட்டான் மன்னா. அந்த பெண் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருக்கிறாள் என்று கூறினாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கொடி போன்ற பெண்ணை அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? நீயா? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யாரென்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவிற்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்போற்றும் பசுவை மக்கள் தேர்வன வணங்க அதன் கஞ்சை தேர்காலில் இட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீ விடையளிக்கவில்லை. அதை விட்டுவிட்டு வேற ஏதோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமைமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரின் பரியிலா சிறப்பினை உடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பவனின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கல்வனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை கொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பெயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணை போது நிறுத்து. கல்வனை கொல்வது கொடுங்கோல் என்று அஃது ஏற்புடையது, அஃது அறநெறியும் ஆகும். இது அனைவருக்குமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கண்வர் அல்ல. அவனிடமிருந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பன்று. என் கால் சிலம்பு மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணை, நீ சொல்வதெல்லாம் உண்மைதானா? உண்மையில் அரசியற்குரிய சிலம்பு பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் நினைத்த இந்த அவதனியில் அனைவருக்குமே உண்மையை நிறுத்துகிறேன். பெண்ணை, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு.